எல்லாம் எதுக்குடா இப்படி தூக்கிட்டு வந்து என்ன அடிக்கிறீங்க? விடுங்கடா, அவுத்து விடுங்கடா. டேய், இவ ரொம்ப பேசுறான்டா. பத்தல போல இருக்கு. அடிங்கடா. ஐயோ, அம்மா அம்மா அம்மா, டேய் விடுங்கடா. அம்மா, டேய் விடுங்கடா. அம்மா அம்மா அம்மா, டேய் விடுங்கடா. அம்மா, டேய் விடுங்கடா. விடுங்கடா டேய். அம்மா, எதுக்கு அடிக்கிறேன்னு சொல்லிட்டாவது அடிக்கடா டேய். டேய், நிறுத்துங்கடா. உனக்கு அந்த பொண்ணுக்கு என்ன சம்பந்தம்? அத சொல்லு முதல்ல. டேய், அவ என்னோட மச்சினிடா. வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாடா. அவளை தேடிதாண்டா நான் சென்னைக்கே வந்தேன். அவளை ரொம்ப பேர் தேடுறீங்கன்னு இப்பதான்டா தெரியுது. என்னடா கதை விடுற? மச்சினை தேடி வந்த நீ எதுக்குடா ஒட்டுத்தாடி கருத்த மச்சாலாம் வச்சுக்கிட்டு குடுகுடுப்புக்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருந்த? ஒழுங்கா உண்மையா சொல்லிடு, இல்ல உன்னை அடிச்சே கொன்னுடுவோம். டேய், சத்தியமா அவ என்னோட மச்சினி தான்டா. அப்புறம் எதுக்குடா நீ ஒட்டுத்தாடி வச்சிருந்த? அடிக்கடா அவனை. ஐயோ அம்மா, டேய் விடுங்கடா டேய். டேய் ஐயோ வலிக்குடா. அம்மா அம்மா, டேய் ஐயோ வாயில அடிக்காதீங்கடா. டேய் டேய் விடுங்கடா டேய். டேய் அம்மா அம்மா, ஐயோ டேய், என்ன கொஞ்சம் பேச விட்டு அடிக்கடா டேய். டேய் நிறுத்துங்கடா. என்னடா பேச போற? சொல்லு. டேய், நானும் உங்கள மாதிரி தான். என்ன கொஞ்சம் சின்ன லெவல் ரவுடி. எனக்கு இந்த ஊர்ல நிறைய எதிரிங்க இருக்காங்கப்பா. அவங்க கையில சிக்குன என்ன கைமா பண்ணிடுவாங்க. அதுக்காக தான்டா இந்த கெட்டப்பு. டேய், நீ சொல்றதை எப்படிடா நம்புறது? நம்பினாலும் நம்பாட்டியும் அதான் உண்மை. டேய், அவ எங்க இருக்கான்னு சொல்லிடு, இல்ல அடி உரிச்சு எடுத்துருவோம். அது தெரிஞ்சா நான் ஏன்டா இப்படி ரோடு அலைய போறேன்? உங்ககிட்ட அவளை ஒப்படைச்சிட்டு ஆட்டோ சார்ஜ் வாங்கிட்டு போயிட்டே இருக்க மாட்டேனா? அம்மா, நீங்க எதுக்கு அவளை தேடிட்டு இருக்கீங்க? அவளை மும்பையில கொண்டு போய் விற்க போறோம். அது சரி, நான் ஒரு டீல் சொல்றேன். அது உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்க. என்ன டீலு? அதாவது நாம 2 பேரும் அவளை தேடுவோம். எனக்கு தேவை அவளோட கையெழுத்து மட்டும்தான். சப்போஸ் அவ என் கையில சிக்கினான்னா நான் கையெழுத்தை வாங்கிட்டு உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். உங்க கையில சிக்கினா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் வந்து கையெழுத்து வாங்கிட்டு கிளம்பி போயிடுறேன். டேய், இதுல எங்களுக்கு என்னடா பெனிஃபிட் இருக்கு? நாங்க எதுக்குடா உனக்கு தகவல் சொல்லணும்? நாமெல்லாம் ஒரே இனம் இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்க வேண்டாமா? உதவி செய்யறவன தானே இந்த உலகம் மதிக்கும். டேய் 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 டேய், ரொம்ப பெணத்தாத. எங்களுக்கு என்ன பெனிஃபிட் அத சொல்லுடா. நீ காரியம் இல்லாம அவளை தேட மாட்ட. அவ கையெழுத்து உனக்கு எதுக்குடா? அதான பார்த்தேன். உஷாராயிட்டீங்களா? அது வேற ஒண்ணும் இல்ல. அவ பேர்ல எக்கச்சக்கமா சொத்து இருக்கு. அவ வீட்டை விட்டு கோவமா வந்துட்டா. அவ கையெழுத்து மட்டும் வாங்கிட்டா சொத்து அமைக்கிடலாம். அதுக்காக தான். அப்படியா சங்கதி? இப்ப சொல்லு, அவளை பிடிச்சு உங்ககிட்ட கொடுத்தா எங்களுக்கு என்ன லாபம்? சொத்தை வித்ததும் உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தர்றேன், ஓகேவா? டேய், நீயே பெரிய கேடியா இருக்க, உன்னை எப்படி நம்புறது? நம்பிக்கை தானங்க வாழ்க்கை. என்னோட பாக்கெட்ல விசிட்டிங் கார்டு இருக்கு, அதை எடுத்துக்கங்க. அதுல என்ன பத்தின எல்லா டீடைல்ஸும் இருக்கு. என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நான் தொழில ரொம்ப சுத்தமானவன். சொன்ன வாக்கு தவறவே மாட்டேன். என்னடா பண்ணலாம்? இவனை வச்சுக்கிட்டு நாம என்ன பண்றது? அவுத்து விட்டுடலாம். அவன் சொன்ன மாதிரி நடந்தா நமக்கு லாபம் தானே. டேய் குண்டு பையா, எங்களை ஏமாத்தணும்னு மட்டும் நினைச்ச நீ எந்த ஊர்ல இருந்தாலும் சரி தேடி வந்து மிதிப்போம், புரிஞ்சுதா? அண்ணே, நம்பிக்கை துரோகம்னா என்னன்னு எனக்கு தெரியாதுண்ணே. என்ன வெளியே விடுங்கண்ணே, அப்புறம் பாருங்கண்ணே நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன்.
அவுத்துடுங்கடா. அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. கிளம்பு. அண்ணே அது 2-3 டோப்பா கூலிங் கிளாஸ்னு சின்னதா ஒரு பேக் இருந்தது. அது எங்கடா அதெல்லாம்? அது எடுத்து கொடுங்க அவன்கிட்ட. தேங்க்ஸ்ண்ணே, நான் வரேண்ணே. கிளம்பு கிளம்பு. டேய், இருட்டுல கூலிங் கிளாஸ போட்டு எங்கேயாவது குழியில விழுந்துற போற. போடா. வரேண்ணே, வரேன். அப்பா மேடம், பிரபாகர் சார் இருக்காங்களா? அவர் இல்லையே. அவரோட செல் நம்பருக்கு ட்ரை பண்ணுங்க. சார் நம்பருக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், கிடைக்கவே இல்லை. கிடைக்கலன்னா லேண்ட்லைன் கூப்பிட சொன்னாரு. ஓ, என்ன விஷயம்? அது சார் கிட்ட தான் சொல்லணும். ஆனா சாரை கான்டாக்ட் பண்ண முடியல. ஓ, உங்களுக்கு ரொம்ப அவசரமா இருந்தா நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் சாருக்கு கன்வே பண்றேன். சார் ஆரியாங்கிற பேஷண்ட்டை வாட்ச் பண்ணி தகவல் சொல்ல சொன்னாரு. அந்த பேஷண்ட் நேற்று நைட்டு கால் அசிச்சாரு. உடனே டாக்டர்ஸ் எல்லாம் அலர்ட் ஆயிட்டாங்க. இது நல்ல சிம்டம்ஸ், சீக்கிரமே ஆரியா ரெக்கவர் ஆயிடுவாருன்னு சொன்னாங்க. அதை தான் சொல்லணும். ஆரியாவா? அவருக்கு என்ன பிரச்சனை? அந்த ஆளுக்கு தலையில் அடிபட்டு கோமால கிடக்குறாரு. என்ன ஆட்டம் போட்டான் தெரியுமா? அதான் ஆண்டவன் இப்படி படுக்க வச்சுட்டான். மேடம், 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 சார் கிட்ட இதை சொல்லிடுறீங்களா? எதுக்காக ஆரியாவை ஆள் வச்சு கண்காணிக்கணும்? ஆரியாவுக்கு என்ன ஆயிருக்கும்? ஆரியா கோமால இருக்கிறது பிரபாகர் என்கிட்ட சொல்லவே இல்லையே. பிரபாகரால என் உயிருக்கு ஆபத்துன்னு ஆரியா சொன்னது உண்மைதானா?
என்ன சக்தி, இன்னும் தூங்கலையா? தூங்கணும். என்ன வீட்டு ஞாபகம் வந்துருச்சா? அதெல்லாம் இல்ல. இல்லையே, உங்களை பார்த்தா ரொம்ப டல்லா தெரியற மாதிரி இருக்கு. இல்ல, லைட்டா தலைவலிக்குது, அதான். டேப்லெட் எடுத்துட்டீங்களா? வேண்டாம், தூங்குனா சரியாயிடும். சரி, சீக்கிரம் போய் தூங்கிடுங்க. ஒரு நிமிஷம் பிரபாகர். சொல்லுங்க சக்தி. நீங்க கடைசியா ஆர்யா கிட்ட எப்ப பேசுனீங்க? அது ரொம்ப நாள் ஆச்சு சக்தி. என்னாச்சு திடீர்னு கேக்குறீங்க? சக்தி, சொல்லுங்க. திடீர்னு என்ன ஆர்யாவை பத்தி கேக்குறீங்க? ஆர்யா இந்த நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாருன்னு யோசிச்சீங்க, அதான் கேட்டேன். சரி சக்தி, நாளைக்கு காலையில ஒரு மீட்டிங் இருக்கு, நான் தூங்க போறேன். சொல்லுங்க இந்திரா. சார், நாங்க தேடிட்டு இருக்கிற சக்தியோட தங்கச்சி ஹஸ்பண்ட் அருண் சக்திய இங்க சென்னையில வச்சு பார்த்ததா அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்காரு. சக்தியை யாரோ ரவுடிங்க துரத்திட்டு இருந்ததாவும் சொல்லிருக்காரு. ஓ, அப்படியா? ஆமா சார், நான் தான் அவர்கிட்ட பேசினேன். எந்த ஏரியால சக்தியை பார்த்ததா சொன்னாரு? ஐயோ, மிஸ் பண்ணிட்டேன் சார். அந்த ஆள் ஒரு மாதிரி சார். நான் பேசிட்டு இருக்கும்போது போனை கட் பண்ணிட்டான். எந்த ஏரியால பார்த்தாருன்னு தெரிஞ்சதுன்னா சக்தியை தேடுறது ஈஸியா இருக்கும். நிச்சயமா ஏதாவது க்ளூ கிடைக்கும். சார், கொஞ்சம் டைம் கொடுங்க சார். அந்த அருண் கிட்ட நைஸா பேசி எப்படியாவது சக்தியை அவன் எந்த ஏரியால பார்த்தான்னு நான் கேட்கறேன். டீட்டெயில் தெரிஞ்சதும் உடனே வந்து உங்களை பார்க்கறேன். அதை செய்யுங்க முதல்ல. தேங்க்யூ சார். எப்ப பாரு போனு நிம்மதியா தண்ணி கூட அடிக்க விட மாட்டேன். ஹலோ, ஆர்யா சகல அருண் ஸ்பீக்கிங். நான் ஜீவா பேசுறேன். நடிகர் ஜீவாவா? ஹலோ, நான் நடிகர் ஜீவா இல்ல, போட்டோகிராஃபர் ஜீவா. ஐய, என்னப்பா உன்னோட தொல்லையா போச்சு? எனக்கு ஜீவாங்கிற பேர்ல 1008 போட்டோகிராஃபர் தெரியும். நீ எந்த ஜீவா? ஹலோ, நான் சக்தியோட ஃப்ரெண்டு ஜீவா. ஜீவா, போன ஒரு நிமிஷம் கொடுங்க. ராஸ்கல், நான் சப் இன்ஸ்பெக்டர் இந்திரா பேசுறேன். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. சக்தியை நீ சென்னையில எங்க வச்சு பார்த்த? நான் சக்தியை பார்த்தது உங்ககிட்ட யார் சொன்னது மேடம்? ஜீவாதா. சொல்லு, சக்தியை எங்க வச்சு பார்த்த? அது சொல்லு மேன், சக்தியை எங்க வச்சு பார்த்த? அது போனை கொஞ்சம் ஜீவா கிட்ட கொடுங்களேன் மேடம். சொல்லு ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் கொடுங்களேன். உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ. என்ன ஜீவா நீ இவ்வளவு முட்டாளா இருக்க? நான் தான் அன்னைக்கு சொன்னேன்ல, போலீஸ்க்கெல்லாம் போகாத, நான் பாத்துக்கிறேன்னு. என் குடும்ப பிரச்சனை இல்ல, நீ ஏன் தேவையில்லாம தலையிடுற? சக்தி என்னோட ஃப்ரெண்டு. இருந்துட்டு போகட்டும், யாரு வேண்டான்னு சொன்னது? ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம் ஜீவா. என்ன சந்தேகம்? உனக்கு பாய் ஃப்ரெண்டே கிடையாதா? உனக்கு மட்டும் எப்படி இவ்வளவு கேர்ள் ஃப்ரெண்டு? போனை மேடத்துக்கிட்ட திரும்பி கொடுக்கவா? ஏய்,
எதுக்குப்பா இப்படி கோத்து விடுற? அப்ப சக்தியை எந்த இடத்துல பார்த்தேன்னு சொல்லு. அது டி நகர் உஸ்மான் ரோட்ல சிடி டெக்ஸ்டைல்ஸ் முன்னாடி வச்சு பார்த்தேன். அப்புறம் உன்னோட முன்னாள் கேர்ள் ஃப்ரெண்ட் அனு எப்படி இருக்காங்க? டேய் போனை விடா. காரியம் முடிச்சதும் கரெக்டா கட் பண்ணிட்டான் பாத்தியா? சாரி டார்லிங், உன்னை ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சுட்டேன். என்ன இந்திரா, அந்த பொண்ணை எந்த ஏரியாவில் வச்சு பார்த்தாங்கன்ற விவரம் தெரிஞ்சுதா? எஸ் சார். அந்த ஆளு டி நகர் உஸ்மான் ரோட்ல சிடி டெக்ஸ்டைல்ஸ்க்கு முன்னாடி வச்சு பார்த்திருக்காரு. அப்படியா? அப்போ நிச்சயமா உங்க பர்ச்சேஸ் பண்ணாதான் அந்த ஏரியாவுக்கு வந்திருக்கணும். சார், இந்த தகவல் நமக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகும்? நிச்சயமா யூஸ் ஆகும். அந்த பொண்ணு பர்சனல் வெஹிக்கிள்ல வந்திருந்தாலும் இல்லனா ஆட்டோல வந்திருந்தாலும் அதை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணலாம். சார், அவங்க எந்த வண்டியில வந்தாங்கன்னு நாம எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? சிம்பிள். எல்லா கடையிலயும் சிசிடிவி கேமரா வச்சிருப்பாங்க. அதுல ஏதாவது ஒரு கேமரால சிக்கினா கூட போதும். கரெக்டா அந்த டர்ன் அண்ட் டைம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இப்பவே கிளம்புறோம் சார். அப்படி ஏதாவது தகவல் கிடைச்சா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. குட். லேட் பண்ண வேணாம், இப்பவே போயிடுங்க. அப்பதான் அந்த பொண்ணை சீக்கிரமே ரெஸ்கியூ பண்ண முடியும். எஸ் சார். தேங்க்யூ சார். செகண்ட் கேமரா போடுங்க. வெயிட். தேர்ட். சக்தி, சக்தி மேடம், இதான் சக்தி. அந்த ப்ளூ சாரி. யாரு? நிறுத்துங்க. அந்த பொண்ணுதான்.